நான் வரத்துக்கு ஒரு 5 நிமிஷம் லேட் ஆனோடனே நீ எனக்காக காத்து நின்னுக்கிற பாத்தியா? ம். இதுதான் எனக்கு உங்ககிட்ட ரொம்ப 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 பிடிச்ச விஷயம். நீ வரும் நேரம் உன்னை எதிர்பார்த்தேன், வரும் வழிதோறும் உந்தன் முகம் பார்த்தேன், காற்று கிடப்பதில் என்ன? ம். ஆ? என்ன? இங்க உட்காரணுமா? அவன் ஏற்கனவே படுத்துட்டு இருக்கானே. ம்? ம். 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 ஓ அதுவா? ம். ம். சிவா, சிவா, குட் மார்னிங் சார். குட் மார்னிங்லாம் இருக்கட்டும். ஏன் இங்க படுத்துட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, அந்த ரூம்ல ஒரே புழுக்கமா இருந்துச்சு. ஓஹோ. இங்க நல்லா காத்து வந்துச்சு, அதான் இங்கே படுத்துட்டேன். அப்படியா? அப்ப படுத்துக்கோ. ஆ? ம். ஓஹோ அது இல்ல. ம். ஏய் யார்கிட்ட பாய்க்கிற? ம். தெற்கு பார்த்து ஜன்னல் இருக்கிற ரூம்ல காத்து வரல, புழுக்கமா இருக்குன்ற. இந்த ஹவுஸ் ஓனர் நானு. எந்த இடத்துல எவ்வளவு காத்து வரும்னு எனக்கு தெரியும். டபாய்க்காம ஒழுங்கா சொல்லி ஏன் இங்க படுத்துட்டு இருக்க? சாரி சார். சாரியே என்னன்ற சொல்லாத. உள்ள படுத்துட்டு இருக்காளே உன் ஒய்ஃப் மோகனா, அவ கிட்ட போய் சொல்லு. என்ன சார் சொல்றீங்க? சிவா, பொட்டி நிறைய பணத்தை வச்சுண்டு பணம்னு கேட்டுட்டு வரவங்க கிட்ட இல்லைன்னு சொல்றதும், சட்டி நிறைய சோறை வச்சுண்டு பசின்னு வரவனுக்கு சாதம் இல்லைன்னு சொல்றதும் மகா பாவம்டா. சார், என்கிட்ட பொட்டி நிறைய பணமும் இல்ல, சட்டி நிறைய சோறும் இல்ல சார். ஆனா உடம்பு பூரா இளமையும் மனசு பூரா காதலும் இருக்கே. அப்புறம் ஏன்டா மோகனாவை பட்டினி போடுற? தேன்மொழி நீங்க 2 பேரும் இந்த ஆத்துக்கு வந்ததுலேருந்தே என்ன நச்சரிச்சுட்டே இருக்கா. அவ 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி தான். ஆனா காஷ்மீர் பார்டர் பிரச்சனை மாதிரி அவளுக்குள்ள தீர்க்க முடியாத ஏதோ பிரச்சனை இருக்கு. அது என்னன்னு கேட்டு சொல்லுங்க, கேட்டு சொல்லுங்க. நை நை நைன்னு நச்சரிக்கிறா. நானும் கேட்டு சொல்றேன் இது வரைக்கும் சமாளிச்சிட்டேன். இனிமே முடியாது. உங்க 2 பேருக்குள்ள அப்படி என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லு. சார், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல சார், விடுங்க சார். பொண்டாட்டியை விட்டுட்டு தனியா சோஃபால படுக்கிற அளவுக்கு உங்க 2 பேருக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு. என்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லைன்ற. இங்க பார் சிவா, வாழ்க்கையில போனது எது வேணா நம்ம திரும்ப வாங்கிடலாம். ஆனா நழுவி போன டைம் இருக்கு பாத்தியா, அத கோடி கொடுத்தா கூட வாங்க முடியாது. அப்படி விட்டுட்ட காதல்ன்றது ஜான் ஏறும், ஆனா மாடல் சரிக்கிடும். சார், புரியுது சார். இப்ப என்ன புரியுதுன்னு தலையாட்டுற? இனிமே நான் வரும்போது நீ இப்படி தனியா சோஃபால படுத்துட்டு இருக்கறத பார்த்தேன், உன்னை இமிடியேட்டா இந்த ஆத்த காலி பண்ண சொல்லுவேன், ஜாக்கிரதை. ம். ஆ, ஆ, என்ன ம். ம். என்ன? என்ன போதும் போதும். நோக்கு அவனை பார்த்தா பாவமா இருக்கு, நேக்கு அவனோட பொண்டாட்டியை பார்த்தா பாவமா இருக்கு. ம். 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 இவனும் பாவன்றியா? ம். பாத்தியா, அவ ஷூ ஷூன்னு கூப்பிட்டா, அடுத்த செகண்ட் அங்க போய் நின்னுட்டேன். புருஷன் பொண்டாட்டினா இந்த மாதிரி தான் ஒரு அந்யோன்யம் இருக்கணும். இந்த உங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு தெரியுமா? புரோக்கர் மூலமா சார். ஆஹா, கிடைச்சிடும் புரோக்கர் மூலியமா. நானும் என் பொண்டாட்டியும் கோயிலுக்கு போயிட்டு இருந்த போது நீயும் மோகனாவும் வாடகைக்கு வீடு கட்டிட்டு தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருந்தேல, அத 2 பேரும் பார்த்தோம். நேக்கு உன் பொண்டாட்டியை பார்த்தா பாவமா இருந்தது, அவளுக்கு உன்னை பார்த்தா பாவமா இருந்தது. நாங்களும் ஒரு காலத்துல இந்த மாதிரி கஷ்டப்பட்டதால உங்ககிட்ட 5 பைசா கூட அட்வான்ஸ் வாங்காம நோக்கு இந்த போர்ஷனை வாடகைக்கு விட்டுருக்கேன். இதுக்கு முன்னால இந்த போர்ஷனை யாருக்கும் வாடகைக்கு விட்டது இல்ல, விடணுன்ற ஐடியாவும் இருந்தது இல்ல. புருஷன் பொண்டாட்டி நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும்ன்ற ஒரே நல்ல காரணத்துக்காக தான் இந்த போர்ஷனே நோக்கு வாடகை விட்டுருக்கேன், தெரிஞ்சுதா? சார், நீங்க லவ் மேரேஜா? ஏன் லவ் மேரேஜா இருந்தா தான் நாங்க 2 பேரும் இவ்வளவு அந்யோன்யமா சந்தோஷமா இருக்க முடியுமா? எங்களது அரேஞ்ச் மேரேஜ் தான். அப்படியே என்கிட்ட ஊரு விட்டு ஓடி வந்தேன்னு சொன்னீங்க. ஒரே நாள்ல என் ஃபிளாஷ்பேக் பூராத்தையும் உங்ககிட்ட சொல்லணுமா? அப்படி என்ன அவசரம்? போர்ஷனா சொல்றேன். இப்போ எனக்கு வேண்டியதெல்லாம் நீ போய் மோகனாவோட சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். இல்ல சார், காதலிக்கும் போது அவ மனசு முழுக்க நான் தான் இருந்தேன் சார். ஆனா இப்ப அவ அப்படி இல்ல சார். நான் கூட தான் குடும்பத்தை விட்டு ஓடி வந்திருக்கேன். இவ என்னமோ இவ மட்டும் தான் ஓடி வந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் அப்பா அப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுதான் என் பொம்னாட்டிங்க குணம். பொம்னாட்டிங்க எப்பவுமே பாதுகாப்பா இருக்கணும்னு தான் விரும்புவாங்க. நீ மூஞ்சிய உம்முன்னு தூக்கி வச்சுட்டு வேலை கிடைக்கலன்ற விரக்தியில ஃபைல தூக்கிட்டு வேலை கொடுங்கன்னு தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருக்க. அதனால அவளுக்கு ஒரு பயம் வந்துடுத்து. தட்ஸ் வை அப்பாவை நினைக்கிறா. அதுக்கு நான் என்ன சார் செய்ய முடியும்? சிவா, இது நோக்கு அறுவடை காலம், புரியல? காதல்ங்கிறது விதைக்கிற காலம்னா கல்யாணம்ன்றது அறுவடை காலம். அறுவடை காலத்தை மட்டும் வேஸ்ட் பண்ணிடவே கூடாது. நடக்கிறது நடக்கட்டும், கிழவனை தூக்கி மணல வைன்ற மாதிரி இந்த வேலை ப்ராப்ளம், இந்த வீட்டு ப்ராப்ளம் இதையெல்லாம் கொஞ்ச நாள் மறந்துட்டு மோகனாவோட சந்தோஷமா இருக்கிறது எப்படி, அதுல மட்டுமே நீ இப்போ கவனத்தை செலுத்தணும், புரியுறதா? புரியுது சார். நான் இனிமே இந்த சோஃபால படுக்க மாட்டேன் சார். உனக்கு போய் புத்தி சொல்ல வந்து பாரு, போடா. சார் சார் சார், என்னாச்சு சார்? பின்ன என்ன, விடிய விடிய வாரியார் பிரசங்கத்தை கேட்டு சீத்திக்கிறாம சித்தப்பான்ற மாதிரி என்னமோ நைட்ல ஜாலியா இருக்கன்ற, பகல்ல ஜாலியா இருக்க கூடாதுன்னு இப்ப யாராவது சட்டம் போட்டு வச்சிருக்கா? இவ்வளவு யோசிக்கிற? போடா போடா, ஏதாவது பூ பழம் எல்லாம் வாங்கி கொடுத்து ஜாலியா என்ஜாய் பண்ணு. அங்க பாரு உன் பொண்டாட்டி வந்திருக்கா பாரு. ம். ம்.
நான் கடைக்கு போயிட்டு வரட்டுமா? என்ன விஷயங்கிறத குறிப்பிட்டு சொன்னதா உங்களுக்கு புரியுமா? போங்க. ம், சரி. இனிமே ஒரு பயலுக்கு வீட்டு அட்ரஸ் கொடுக்க கூடாது. எந்த நேரத்துல வந்து கழுத்துருப்பானே தெரியல. 24 மணி நேரமும் வீட்டு வாசலே நாய் மாதிரி காவல் காக்க வேண்டியிருக்கு. ஹலோ, இங்க மதன் வந்திருப்பான். தயவு செஞ்சு கூப்பிடுறீங்களா? மதன் நீங்க வரலீங்களே? யோ, உன் கடைக்கு தான் வந்திருப்பான். கூப்பிடுயா. இதோ வராரு சார். டாட் மதன், சொல்லுங்க டாட். நீ கொஞ்ச நேரத்துக்கு நம்ம வீட்டு பக்கம் வந்துடாத. ஏன் என்னாச்சு? டேய், நீ அந்த எலி குஞ்சு கற்பகத்தை அனுப்பி அந்த பிரீத்திக்கு ஊசி போட ஏற்பாடு பண்ணல? அந்த விஷயம் செல்வநாயகத்துக்கு தெரிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டை பக்கம் வந்துகிட்டு இருக்கான். மாட்டின மகனை உன பொழந்துருவான். வந்துடாத. வாட்? செல்வநாயகமா? அவருக்கு எப்படி நம்ம வீடு தெரியும்? என்னடா இப்படி கேக்குற? நான் அந்த ஆளோட நிறைய தடவை கிளப்புக்கு பார்ட்டிக்கெல்லாம் போயிருக்கேன்ல. அது தவிர அவனே என்ன 2-3 தடவை இந்த வீட்டுல கொண்டு வந்து டிராப் பண்ணிருக்கான். அதான் நம்ம வீடு தெரியும் அவனுக்கு. ச்சே, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை. பார்ல போய் தண்ணி அடிச்சோமோ அதோட விட்டுட்டு வர வேண்டியதானே. எதுக்கு வீடெல்லாம் காமிச்சீங்க? சரி விடுங்க. இதுக்கு தேவையில்லாம என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன? நான் தான் போதோசி போட்டேங்கிற விஷயம் அவருக்கு தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் நான் தான் உங்க பிள்ளைங்கிற விஷயம் அவருக்கு தெரியாது. அதனால நீங்களா தேவையில்லாத பில்டப் பண்ணி உளறிடாதீங்க. டேய், நீ தகப்பன் சாமிடா. யூ ஆர் கிரேட் மை சன். யூ ஆர் கிரேட். சரி, வந்திருக்கிறவரு வேற ஏதாவது வேலை விஷயமா வந்திருக்கலாம். ஏதாவது பிசினஸ் பேச வந்திருப்பாரு. நீங்களா போய் ஏதாவது உளறிடாதீங்கன்னு கரெக்டா பார்த்து பேசுங்க. பிசினஸ்ல கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கி போட பாருங்க. ஓகேயா? அமுக்குறேன், அமுக்குறேன். மிஸ்டர் சக்கரபாணி, சார், திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாளே வீடு தேடி வந்த மாதிரி இருக்கு சார். வாங்க சார், வாங்க சார். ஏடு கொண்டல வாடா. வாங்க வாங்க வாங்க. உள்ள வாங்க. ப்ளீஸ் கம் இன். வீடு சிம்பிளா இருந்தாலும் அம்சமா இருக்கு. மத்தபடி ரூம்ஸ் எல்லாம் சார் 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 எப்படி? இருக்கு. நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இதை தாண்டி அந்தாண்ட போயிடாதீங்க. ஏன்? ஒரு 4 நாளா வேலைக்காரி வரல. வீடெல்லாம் ஒரே மெஸ்ஸா இருக்கு. அந்த பக்கம் போய் பார்த்துட்டீங்கன்னு வச்சுங்க, வந்ததை விட இன்னும் வேகமா திரும்பி போயிடுவீங்க. வாங்க, இப்படி சோஃபால உட்காந்து இல்ல, இல்ல, கௌரவமா மிஸ்டர் பேசுவோம். சக்கரபாணி, நான் உட்காந்து பேச வரல. ஆ. இந்த வழியா ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருந்தேன். சரி, போற வழி தானே, அப்படியே ஒரு 8 உங்களை பார்த்துட்டு போயிடலான்னு வந்தேன். என்ன சார் நீங்க என்னமோ வந்த வேகத்தை பார்த்த உடனே என்னோட தேக்கு மர பிசினஸ்ல அப்படியே இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னு நினைச்சேன். என்ன டிசப்பாயிண்ட் ஆகிட்டீங்களே சார். இட்ஸ் ஆல் ரைட். அதனால பரவாயில்ல. இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நீங்க இன்வெஸ்ட் பண்ணாம போயிட போறீங்க. அப்ப பாத்துக்கிறேன். கண்டிப்பா. என் வைஃப்ட கன்சல்ட் பண்ணிட்டு ஓ, என் பொண்ணு பிரீத்தி மேலே நான் இன்வெஸ்ட் பண்ணிடுறேன். வெரி நைஸ், வெரி நைஸ், வெரி நைஸ் ஐடியா. சரி, நான் வரேன். சார் 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 இருங்க சார். என்ன சார் நீங்க ஒரு விஐபி வீட்டுக்கு வந்திருக்கீங்க. அதுவும் அந்த கால தெலுங்கு சினிமால ரங்காரா ஒரு ஜமீன்தார் கெட்டப்ல வர மாதிரி வந்திருக்கீங்க. சார், ஒரு காஃபி கூட சாப்பிடாம போனேன். என்ன சார் நியாயமா நீங்க விருந்தே சாப்பிடணும். ஒரு காஃபி. இது இது இந்த ஓப்பனா பேசுறீங்க பாத்தீங்களா, அதுதான் உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச குணம். நான் எல்லாத்தையும் ஓபன் பண்ணுவேன். மிஸ் சக்கரபாணி, யா, உங்களால எனக்கு ஒரு உதவி நடக்கணும். சார் கேளுங்க சார். ஐ அம் ஆல்வேஸ் அட் யுவர் டிஸ்போசல். இது ஒன்றும் பர்சனல் கிடையாது. ஓ, பிசினஸ் சம்பந்தப்பட்டது. ஓ, நான் செய்யற தொழில எனக்கு ஒரே எதிரி, நச்சினார் கிணி. எந்த கனி? கனி இல்ல சார், நச்சினார் கிணி. கினி கினி, ஸ்வீட் நேம், ஸ்வீட் நேம். கேட்கறதுக்கு மட்டும் தாங்க ஸ்வீட்டா இருக்கும். ஆனா பழகுனா அவர் பேர்ல இருக்கிற மாதிரி நச்சு, பாய்சன். தொழில யாரையுமே வளர விட மாட்டார். அதை மீறி நான் வளர்ந்ததுனால என் மேல பயங்கரமான காழ்ப்புணர்ச்சி. அதனால ரா மெட்டீரியல் வாங்கறதுல இருந்து கவர்மெண்ட் டெண்டர் எடுக்கிற வரைக்கும் ஆரம்பத்துல இருந்து எங்க 2 பேருக்குள்ளதான் போட்டி. ஓகே. அப்படிப்பட்ட மனுஷன் இன்னைக்கு திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணார். நான் உங்களை சந்திக்கணும், நேர்ல வாங்கன்னு கூப்பிட்டாரு. அதான் எனக்கு ஒன்றும் புரியல. நீங்க தானே சார் சொன்னீங்க அவன் எதிரின்னு சொல்லி. உங்களோட வளர்ச்சியை பார்த்து பயந்துருக்கலாம். இனிமே உங்களை அழிக்க முடியாதுங்கிற ஒரு பயத்துல ஒரு காம்ப்ரமைஸ், அதாவது ஒரு சமாதான உடன்படிக்கை பண்ணிக்க கூப்பிட்டுருக்கலாம் இல்லையா? இல்ல சார்,
இத்தனை வருஷமா அந்த ஆள் என்ன நேர்ல பார்த்து கூட பேசினது கிடையாது. அடுத்த வாரம் நடக்க இருக்கிற ரயில்வே ஸ்டோன் சப்ளை டெண்டர்ல நாங்க 2 பேர் தான் போட்டி போட போறோம். இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல இந்த ஆள் எதுக்காக என்ன கூப்பிடுனாதான் எனக்கு ஒன்றும் புரியல. சரி, இத போன்லயே சொல்லி தொலைன்னு கேட்டிருக்க வேண்டியதானே? அவரோட வயசுக்கு மதிப்பு கொடுத்து நானே வரேன்னு சொல்லிட்டேன். ஓ, யூ ஆர் a great gentleman. இப்ப இருக்கிற சூழ்நிலையில நான் அவரை நேர்ல போய் சந்திச்சேன்னா எனக்கு கான்பிடென்டா பேச முடியுமான்னு ஒரு சந்தேகம் இருக்கு. அதனால உங்களை மாதிரி ஒரு விவரமான ஆள் இருந்தா சௌரியமா இருக்கும்னு தோணுது. என்ன சார், நீங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரதுக்கு 1000 பேர் காத்துக்கிட்டு இருக்கான், என்ன போய் கூப்பிட்டுக்கிட்டு? நான் கூப்பிட்டா சத்திரியர்கள் வருவாங்க. ஆனா உங்கள மாதிரி சாணக்கியம் வருவாரா? நீங்க சொல்றது உண்மைதான், இருந்தாலும் புகழ்ச்சியை கேட்கும் போது ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு. சார், சத்திரியன் சாணக்கிய எல்லாத்தையும் விடுங்க சார். நீங்க துரியோதனன், நான் கர்ணன். உங்களுக்கா உயிரை கொடுப்பேன் சார். சார், நீங்க ஒரு அடி முன்னால போனீங்கன்னு வச்சீங்க, நான் அதுக்கும் ஒரு அடி முன்னால போய் என்னோட உயிரை கொடுப்பேன் சார். That's it. I like it. எஸ். வாங்க புறப்படலாம். உங்களுக்கு வேற ஏதாவது ப்ரோக்ராம் இருக்கா? இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம்ஸ்னா? பரவாயில்ல, அப்படி இருந்தா விட்டுடுங்க. சார், என்ன பேசுறீங்க? உங்களுக்கு முன்னால ப்ரோக்ராம் எல்லாம் முக்கியமா சார்? நீங்க தான் என்னோட மெயின் ப்ரோக்ராமே சார். சரி, வாங்க 2 பேருமே போலாம். Come on. யா சார், பட் ஒன் கண்டிஷன். காரை நான் தான் ஓட்டுவேன். இல்ல சார், எனக்கு நடந்த ஒரு கசப்பான சம்பவத்துக்கு அப்புறம் நான் டிரைவரும் வச்சுக்கிறது இல்ல, வேற யாரையும் என் வண்டியை ஓட்டவும் விடுறது இல்லை. எனக்கு நடந்த ஒரு கசப்பான சம்பவத்துக்கு அப்புறம் நான் டிரைவரும் வச்சுக்கிறது இல்ல, வேற யாரையும் என் வண்டியை ஓட்டவும் விடுறது இல்லை. சார், நான் தான் சொல்லிட்டேன்ல, நீங்க துரியோதன, நான் கர்ணன். நான் பாத்துக்கிறேன், வாங்க. ஏன் சார், நான் வந்த உடனே கேட்கணும்னு நினைச்சேன். ஆமா, உங்க சன் எங்க? கண்ணிலே பட மாட்டேங்கிறாரு, கூப்பிடுங்க. என்ன சார், நானே அவனை பார்க்க முடியறதில்ல, என் கட்லயே படுறதில்ல. டெல்லிங்கிறான், ஹைதராபாத்துங்கிறான், அது இதுங்கிறான், சமயத்துல ஃபாரின்கிறான். ஓ, அப்படின்னா நான் அவரை பார்க்கணும்னு அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் பார்க்கணுமா? உண்மையா தான் சார், நானே அப்பாயின்மெண்ட்டுக்கு தொங்கிட்டு இருக்கேன் சார். என்னராம் அவன் எங்க இருப்பா தெரியுமா? எங்க இருப்பாரு? தேங்க்ஸ் தலைவா. ஃப்ளைட்ல. ஓ, சரி வாங்க போலாம். எஸ். சாவித்ரி, நீயும் முத்தும் சேர்ந்து எடுத்த இந்த முடிவு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஆனா யாராவது என்ன கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்குங்க. இத பாரு, 6 வயசுல நீ அந்த வீட்டை விட்டு போனவ. 13-14 வருஷம் ஆயிடுச்சு. இத்தனை வருஷம் கழிச்சு அவ்வளவு சட்டுன்னு யாரும் அடையாளம் கண்டுக்க முடியாதுமா. ஆனா அந்த வீட்டுல அந்த செல்வநாயக முன்னாடி மட்டும் அடிக்கடி போயிடாத. அவர் தான் கொஞ்சம் எடக்கு முடக்கான ஆளு, கொஞ்சம் சந்தேகப்படுவாரு. அப்படியே போனாலும் அவருக்கு விஷயம் தெரிஞ்சா தப்பு இல்லைன்னு வச்சுக்க. ஆனா என்ன ஒண்ணு, நாம முத்துக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மீறும்படி ஆயிடும். அதனால எந்த காரணத்தை கொண்டும் உன் வாயால இந்த உண்மை வெளியில வரவே கூடாது, புரியுதா? அவங்களுக்கு எப்ப உண்மை தெரியணும்னு கர்த்தர் நினைக்கிறாரோ அப்ப அது தானா தெரிஞ்சுட்டு போட்டோம். நான் கண்டிப்பா சொல்லவே மாட்டேன். எனக்கு என் பிரீத்திய ரொம்ப பிடிக்கும். அவ வாழ்க்கையில ஒரு நாளும் நான் குறுக்க வரமாட்டேன். இந்த திருடனுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நீ மதிக்கிற, அதே மாதிரி நான் உனக்கு கொடுத்த வாக்குறுதிய கட்டாயம் காப்பாத்துவேன். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உங்க ஒப்பாட்ட உண்மை சொல்லி நான் உன்னை ஒப்படைப்பேன். நேரமாவது நீ கிளம்பு. உனக்கு 2 புடவை வாங்கி வச்சிருக்கேன், அது கொடுக்குறேன். இல்லம்மா, என்கிட்டயே நிறைய புடவை இருக்கு. தெரியுமா, ஏதோ நான் ஆசையா வாங்கி வச்சிருக்கேன், எடுத்துட்டு போ. அப்புறம் ஒரு விஷயம், பிரீத்தி கொஞ்சம் கோவப்படுவா, அதனால நான் பாத்துக்கிறேம்மா. இன்னொரு விஷயம்மா,
உன்னை அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போக நான் ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அவர் வந்து தன்னோட தம்பி பொண்ணுன்னு உன்னை சொல்லுவாரு. அவர் என்ன விஷயம்லாம் சொல்றாரோ அதை நீ நல்லா ஞாபகம் வச்சுக்க. அவங்க எப்ப கேட்டாலும் நீ அதையே தான் சொல்லணும். இன்னொன்னு, எந்த நிலைமையிலையும் நீ டென்ஷன் ஆகக்கூடாது. நிதானமா இருக்கணும். பரிமளத்தோட பாசமும் பிரீத்தியோட கோவமும் உன்னை எந்த விதத்திலையும் பாதிக்க கூடாது. அப்படி நீ ஏதாவது உணர்ச்சி வசப்பட்டுட்டேன்னா காரியமே கெட்டுடும்மா. நான் சொல்றது புரியுதா? ம். வாயை திறக்காம இருந்துரு. சரிம்மா. நான் போய் புடவை எடுத்துட்டு வரேன். வாமா ஓ சாவித்திரி, கடைசியா டெய்ஸி அம்மா சொன்னது உனக்கு புரிஞ்சுதா? நீ அந்த வீட்டுல வாயவே திறக்க கூடாது. என் மக பிரீத்தி உன்னை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தினாலும் சரி, எந்த உண்மையை நீ அங்க சொல்லவே கூடாது. அந்த பரிமளம் உன் பேர்ல எவ்வளவு பாசம் வச்சிருந்தாலும் சரி, தூக்கத்துல கூட இந்த உண்மையை நீ உளறிடக்கூடாது. வாயை திறந்து சொல்ல மாட்டேன்னு சொல்லு. சரிங்க. ஆ, ஒரு விஷயத்தை நீ எப்பவுமே ஞாபகத்தில் வச்சுக்கணும். நீ மட்டும் அங்க எப்போவாது ஏதாவது உண்மையை உளறி வச்ச, உனக்கு வேண்டி உங்களோட உசுருக்கு ஆபத்து வந்துடும். என்ன சொல்றீங்க? எப்பவாவது அந்த வீட்டு சொத்துக்கோ சொகத்துக்கோ நீ ஆசைப்பட்டு உண்மை சொன்னேன்னு வச்சுக்க, அடுத்த செகண்ட் சிவா தூக்கு மேடைக்கு போயிடுவான். நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா, போலீஸ் உன்னை விடுதலை பண்ணிருக்கலாம். அந்த கொலையை ஏத்துக்கிட்டு ராசா ஜெயிலுக்கு கூட போயிருக்கலாம். ஆனா உண்மையான கொலைகாரன் சிவாங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும். அன்னைக்கு நீயும் சிவாவும் அந்த பொண்ணை கூப்பிட போனப்போ சிவா காளிமுத்து மண்டையில அடிச்சு கொலை செஞ்சதை பார்த்த ஒரே சாட்சி நான் தான். இத ஒவ்வொரு நிமிஷமும் நீ ஞாபகத்தில் வச்சுக்கணும். எப்போவாது நீ மறந்து போய் கூட அந்த உண்மை சொன்னீன்னா, நான் எனக்கு தெரிஞ்ச உண்மையை போலீஸ்ல உளறிடுவேன். என்னைக்காவது பாசத்துல நீ பரிமளவ அம்மான்னு சொன்னீன்னு வச்சுக்க, அந்த அம்மாங்கிற வார்த்தை முடிகிறதுக்குள்ள நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவேன். கொஞ்ச நாள்ல சிவாவை தூக்குல தொங்குவான். இதெல்லாம் தேவையா? இல்லைங்க, நான் கண்டிப்பா யார்கிட்டயும் இந்த உண்மையை சொல்லவே மாட்டேன். எங்க சின்னதையாவ எதுவுமே செஞ்சிடாதீங்க. தயவு செஞ்சு எதுவும் செஞ்சிடாதீங்க. என்ன சாவித்ரி, ஏன் அழற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, உங்க எல்லாரையும் விட்டுட்டு போறேன்ல, அதாம்மா. என்ன பொண்ணுமா நீ? நீ உங்க அம்மா வீட்டுக்கு தானே போற. இந்தா இதை வச்சுக்க. முத்து, நீ இங்கே இரு. நம்ம ஏற்பாடு பண்ணோம்ல, அவர் வீட்டுக்கு நான் இவளை கூட்டிட்டு போறேன். வா சாவித்ரி.